இல்லை, முதல்ல ஃபஸ்ட்டில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது, அதாவது புதுசுலலாம் ஜெபம் பண்ணால் அற்புதம் நடக்கும். ஏன்னா எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு வேலைக்காக இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு பெரிய மிராக்கள் நடந்துச்சு. அது அற்புதம் நடந்துச்சு. அப்புறம் வெளிநாட்டுக்கு போச்சொல்லையும் இவங்களுக்கு அந்த வேலை கிடைக்க சான்சஸே இல்லை, இவங்க ரிசைன் பண்ணிட்டு வரப்போகிறேன்னு சொல்கிறாங்க. அப்பவும் நான் சாட்சி சொல்லிட்டு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணேன். அப்போ கிடச்சிது. அப்போ இப்படி மூவ் பண்ணிட்டு போகும்பொழுது அங்கே போனதுக்கப்புறம் தான் வெறும் அற்புதத்துக்காக மாத்திரம் அவரை தேடின மாதிரி இருந்துச்சு. எனக்கு சுகமாகணும், எனக்கு வேலை கிடைக்கணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், இதுக்கு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா எனக்கு அது திருப்தியாக, அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருந்த மாதிரி இல்லை. இப்போ இது இல்லை, இதை காட்டில் ஒரு என்னுடைய நோக்கத்தை வேற வச்சிருக்கிறாரு, அதை அறியணும்னு நான் ஆசைப்பட்டவன் தான். அதுக்கு தெரியும் எனக்கு. அப்போ எந்த சூழ்நிலை என்ன நடந்தாலும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் 2018 இருந்து நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். ரொம்ப சிக்கான, ரொம்ப சிக்கான, கை உடைஞ்சி கஷ்டப்பட்டேன். ஆனாலும் அந்த எந்த ஒரு இடத்துலையும் அவர் விட்டு விளக்கக்கூடாது. எந்த சூழலை வந்தாலும் நான் சண்டே கிளாஸ் போயிடுவேன். அப்போ அவங்க உள்ளவங்களாம் சொல்லுவாங்க, எப்படி இந்த இதுலேயும் நீங்கள் சண்டே கிளாஸ் எடுக்க வந்துட்டீங்க? எனக்குன்னா அவ்வளோ சிக்கா டிப்ரெஷன் ஆகி மாத்திரலாம் போட்டுட்டு இருந்தேன். நான் சர்ச்சுக்குள்ளே போனோடனே இந்த பிள்ளைகளை பார்த்தோன்னே அப்படியே மைண்டு மாறிடும். சிஸ்டர் ஏஞ்சலே, நீங்கள் நான் ஒரு பொதுவாக என்ன நினைப்பாங்கன்னா, எனக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் பண்ணணும், எனக்கு ஆண்டவர் ஒரு வியாதியிலேருந்து சுகம் கொடுக்கணும், எனக்கு ஏதாவது தீர்க்க தரிசனம் வரணும், ஏதாவது வேறு வெளிப்பாடு வரணும் அப்படின்னு சராசரியாக எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள், எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருந்த மாதிரியே தெரில. ஆமாம், எனக்கு அது எப்படி உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துச்சு? இல்லை, முதல்ல ஃபஸ்ட்டில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது, அதாவது புதுசுலலாம் ஜெபம் பண்ணால் அற்புதம் நடக்கும். ஏன்னா எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு வேலைக்காக இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு பெரிய மிராக்கள் நடந்துச்சு. அது அற்புதம் நடந்துச்சு. அப்புறம் வெளிநாட்டுக்கு போச்சொல்லையும் இவங்களுக்கு அந்த வேலை கிடைக்க சான்சஸே இல்லை, இவங்க ரிசைன் பண்ணிட்டு வரப்போகிறேன்னு சொல்கிறாங்க. அப்பவும் நான் சாட்சி சொல்லிட்டு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணேன். அப்போ கிடச்சிது. அப்போ இப்படி மூவ் பண்ணிட்டு போகும்பொழுது அங்கே போனதுக்கப்புறம் தான் வெறும் அற்புதத்துக்காக மாத்திரம் அவரை தேடின மாதிரி இருந்துச்சு. எனக்கு சுகமாகணும், எனக்கு வேலை கிடைக்கணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், இதுக்கு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா எனக்கு அது திருப்தியாக, அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருந்த மாதிரி இல்லை. இப்போ இது இல்லை, இதை காட்டில் ஒரு என்னுடைய நோக்கத்தை வேற வச்சிருக்கிறாரு, அதை அறியணும்னு நான் ஆசைப்பட்டவன் தான். அதுக்கு தெரியும் எனக்கு. அப்போ எந்த சூழ்நிலை என்ன நடந்தாலும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் 2018 இருந்து நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். ரொம்ப சிக்கான, ரொம்ப சிக்கான, கை உடைஞ்சி கஷ்டப்பட்டேன். ஆனாலும் அந்த எந்த ஒரு இடத்துலையும் அவர் விட்டு விளக்கக்கூடாது. எந்த சூழலை வந்தாலும் நான் சண்டே கிளாஸ் போயிடுவேன். அப்போ அவங்க உள்ளவங்களாம் சொல்லுவாங்க, எப்படி இந்த இதுலேயும் நீங்கள் சண்டே கிளாஸ் எடுக்க வந்துட்டீங்க? எனக்குன்னா அவ்வளோ சிக்கா டிப்ரெஷன் ஆகி மாத்திரலாம் போட்டுட்டு இருந்தேன். நான் சர்ச்சுக்குள்ளே போனோடனே இந்த பிள்ளைகளை பார்த்தோன்னே அப்படியே மைண்டு மாறிடும். அப்படி அவ்வளோ ஹாப்பியாக, எல்லாம் கால் வலி, பயங்கர வலியோடு போவேன். கால் ஊன முடியாமல், அந்த குதிங்கால் ஹில்ஸ் போகிறதுனால ரொம்ப கஷ்டப்படுவேன், கால் நடக்க முடியாமல் போவேன். பட் பிள்ளைகளை பார்த்தோன்னே கீழே தான் உட்காருவேன், சேரில் உட்கார மாட்டேன். கீழே உட்காந்து இந்த பிள்ளைகள் கூட விளையாண்டு கதையை சொல்லி கொடுத்துட்டு வெளியில் காரில் ஏறணும்னா பழையபடி கால் வலிக்கும். அதனால தான் இவங்க சொன்ன மாதிரி தான் ஊழியம் பண்ணுறதுல நிறைய கஷ்டங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் எப்படி இல்லாத மேனேஜ் பண்ண சொல்ல டீச்சர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ, எங்கள் வீட்டில் அங்கே ஃப்ரைடே சாட்டர்டே லீவு. ஸோ ஃப்ரைடே சர்ச்சுக்கு போனோன்னேக்குன்னா மார்னிங் போயிட்டு மத்தியானம் 12க்கு மேலே தான் வீட்டுக்கு வருவோம். சமைச்சு சாப்பிட்டுட்டு படுத்துடுவோம், அவ்வளோதான் முடிஞ்சது. அப்புறம் சாட்டர்டே சண்டே கிளாஸ் போகணும். ஸோ எங்கள் வீட்டை பொறுத்தளவில் வெளியிலேயே போக முடியல. என் பையனுக்கு அதுதான் கோவம், வெளியில் கூப்பிட்டு போக முடியாங்க, அப்பா நீங்கள் சண்டே கிளாஸ் போயிடுறீங்க, ஏன்னா அவனும் கூட வருவான். இவங்க தான் எங்களை ட்ராப் பண்ணணும், திரும்ப பிக்கப் பண்ணணும், கரெக்டாக இருக்கும். திரும்பி காஃபி போடணும், கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ நீ வேணால் சண்டே கிளாஸை விட்டுறேன். ஒரு 4 இயர்ஸாக எனக்கு ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா 2022 அப்புறமா என் பையன் நீங்கள் போகக்கூடாது, சண்டே கிளாஸ்க்கு போகக்கூடாது, போதும் அப்படின்னா நானே எங்கள் கோஆர்டினேட்டர்கிட்ட ஓயாமல் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். அவர் இல்லை சிஸ்டர் நீங்கள் வாங்க, ரொம்ப நல்ல பிரதர், ரொம்ப சாஃப்ட் கேரக்டர். அப்புறம் அங்கிள், எங்களுக்கு கிடச்ச அங்கிள் ரொம்ப கிஃப்டட், நல்ல அங்கிள். அவங்க பாஸ்டருங்களும் இந்த வருஷம் கூட நான் மார்ச்சில் அங்கிள் கிட்ட தான் சொன்னேன், அங்கிள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கால் வலி இருக்குது, எல்லாத்துக்கும் வலி இருக்குதுமா, எனக்கும் ரொம்ப கால் வலிக்குது, உங்களுக்கு கிடைச்ச ஊழியத்தை நீங்கள் நல்லா செய்கிறீங்க, விடாமல் செய்யுங்க, தொடர்ந்து செய்யுங்க. அதுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டை சொன்னேன், இதுக்கப்புறம் நீங்கள் இந்த வார்த்தையை விடுன்னு சொல்லவே கூடாது. எனக்கே முடியலை, ஆனால் நான் போகணுன்னு அந்த பில்டிங்கோடு இருக்கிறேன். எனக்கு என்ன நினைக்கிறேன், நான் முழுசாக செய்யணும்னு ஆசைப்படுவேன். எந்த ஒரு வேலைன்னா என்னை நம்பி கொடுத்துட்டாங்கன்னா அந்த வேலையை நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பிள்ளைகளை அவ்வளோ பொறுப்பாக பார்த்துக்கணும். அது என்னமோ அது சின்ன அங்கே மாத்திரம் இல்லை, பொதுவாகவே எங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி, நான் யார் வீட்டுக்கு போனாலும் சரி, அந்த பிள்ளைகளை கேரிங் பண்ண சொல்ல நான் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும்னு ஆசைப்படுவேன். அதில் நான் அதை காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டேன். யார் சொன்னாலும் இல்லை, அது மொத்தமாக இருக்கிறாங்க, அது நம்மளுடைய பிள்ளைகள் நான் பார்க்கணும். அது கூட சில சமயம் சத்தம் போடுவாங்க, என்னக்கா எல்லாரும் இருக்கிறாங்க, நீங்கள் மொத்தம் பார்க்கணும் கட்டாயம் கிடையாது, எல்லாரும் ஷேர் பண்ண சொல்லுங்கம்பாங்க.
பட் அந்த பொறுப்பை வந்து தட்டி கழிக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். நம்ம முடியும்ல, நம்ம பண்ணுவோம். முடியாத பட்சத்தில் நம்ம போகலன்னா வேண்டாம், பட் நம்ம முடியணும் செய்யணும் அப்படின்ற மாதிரி செய்யணும்னு ஆசைப்படுவேன். பட் நல்லாவே சிக்காக இருந்தேன். சிக்காக இருக்க சொல்லியும் ஆண்டவர் அந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு எனக்கு நல்லா பலன் கொடுத்தாரு. அந்த இடத்துல போய் அந்த 1 hour 2 hours அது நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சிக்காகி இவங்க திட்டுவாங்க, அது வேற விஷயம். ஏன்னா வீட்டில் வேலை செய்ய மாட்டேன், சண்டே கிளாஸ்க்கு ஓடிடுவேன். வந்து சின்ன சின்ன வேலை, அது சமையல் ரொம்ப சமையல் பண்ண தானே வேலை இருக்கும். இவங்க நானும் பையன் காலேஜுக்கு போனதுலேருந்து நாங்கள் 2 பேரும் தான். அதனால் ரொம்ப வேலை இல்லை, ரெஸ்ட்டு தான். அதனால் அதுக்கு மத்தியிலையும் போச்சலையும் வேண்டாம், இதுக்கு போட்டு சண்டே சாட்டர்டே கொஞ்சம் ரெஸ்ட் எட, தூங்கி எந்திரியாம்பாங்க. இல்லை முடிஞ்ச அளவுக்கு போவோம். ஏன்னா சொந்த நாட்டில் பண்ணலை. பட் வெளிநாட்டில் கர்த்தர் இவ்வளோ பெரிய கிருபையை கொடுத்துருக்குறாரு அந்த சின்ன பிள்ளைகளுக்கும். அதுவும் அந்த இடத்துல போய் பிள்ளைகளுக்கு இங்கிலீஷில் தான் நடத்தணும். முதல்ல அது ஒரு பயம் இருந்துச்சு. அப்புறம் நான் அந்த சக்தி விநாயகர் ஸ்கூலில் கொஞ்சம் வேலை பார்த்தது, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. மற்றபடிக்கு ரொம்ப ஃப்ளூயண்டெல்லாம் அப்பல அந்த பிள்ளைகளுக்கு புரிகிற அளவுக்கு பேசுகிறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு. அதை மேனேஜ் பண்ணுவேன். அதை நடத்துறதுக்கு ஆண்டவர் பெரிய கிருபை கொடுத்தாரு. விபிஎஸ் 2-3-4 வருஷம் விபிஎஸ் போயிருக்கோம். அப்புறம் இங்கே உள்ள பிள்ளைகளுக்கு எடுக்கிறதுக்கு சண்டே கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு. இப்போ பொதுவாக சராசரியான தேவ பிள்ளைகள் வந்து ஏதோ ஒரு ஊழியக்காரர் மேலே, சில ஊழியக்காரர் மேலே அவங்களுக்கு அதிக ஈர்ப்பு இருக்கும், அல்லது ஒரு ஸ்தாபனத்து மேலே ரொம்ப ஈர்ப்பு இருக்கும். நாங்கள் இத்தனை வருஷம் உங்களை கவனித்த வரைக்கும் நீங்கள் எந்த ஸ்தாபனத்தின் மேலே ரொம்ப ஈர்க்கப்பட்டதாக தெரியல, அல்லது ஒரு தனிப்பட்ட ஊழியக்காரர்கள் மேலே ரொம்ப ஈர்க்கப்பட்டதாக தெரியல. நீங்கள் வசனத்தின் மேலே தான் ரொம்ப ஈர்க்கப்படுறீங்க. இதான் வசனம், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு 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 உறுதியான, ஒரு தெளிவான, அதில் கண்டிப்பான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கீங்க. இப்போ நடைமுறையில் கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடியது வசனத்துக்கு முரணாக இருக்குது, இது சரியில்லை, இது இப்படி தான் இருக்கணும், வசனம் எப்படி சொல்லுது, வசனம் இதுதானா அப்படின்னு ரொம்ப வசனத்தை பற்றி நிறைய உங்களுக்கு ஆர்வம் இருக்குது. வசனத்தை தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். இது எப்படி இந்த ஆர்வம் உங்களுக்கு வந்துச்சு? அது இப்போ ரீசெண்டாக ஒரு 5 இயர்ஸாக தான். நிறையா அங்கே இந்த கொரோனாவுக்கு அப்புறமா எல்லாருமே பைபிள் நிறைய வாசிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு இன்சிடென்ட்டே வந்துச்சு. அப்போ என்ன சொத்து சேர்த்தாலும் ஒன்றும் பிரோஜனம். ஏன்னா கொரோனா காலத்தில் எவ்வளோ பில்லியனர்ஸ் எல்லாமே தற்கொலை பண்ணிக்கிறத பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் தான் உட்காந்து எல்லாருமே நிறைய வசனத்தை வாசித்து போஸ்ட் போட ஆரம்பித்தோம். எங்கள் சர்ச்சில் உள்ள குரூப்பில் ஒரு லேடிஸ் குரூப்புன்னு இருக்குது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வாசிக்க ஆரம்பிச்சு. எங்களுக்கு ஒருத்தவங்க சண்டே கிளாஸில் பெல்சின் இருக்காங்க, அவங்க நல்லா வாசிப்பாங்க. திருநெல்வேலிக்கார பொண்ணு நல்லா வாசிப்பாங்க, நிறைய பைபிள் லெசன் நடத்துவாங்க, நிறையா அந்த பிக்சரோடு அனுப்புவாங்க எங்களுக்கு. ஐசாயாலாம் ஃபுல் நடத்துகிறாங்க எங்களுக்கு, அப்படி நல்லா நடத்துனாங்க. அதே மாதிரி இன்னொரு பிரதர் இருக்கிறாங்க, அவங்களும் சொல்லி தருவாங்க. உங்களுடைய இதில் மெசேஜில் நான் வருவேன், நிறைய டவுட்டெல்லாம் உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன். என்ன நினைக்குன்னா அதுக்கப்புறம் தான் பார்த்தா சுற்றி பார்த்தா எல்லாமே எல்லா டினாமினேஷன்லேயுமே நிறைய பாலிட்டிக்ஸ் தான் உள்ளே இருக்குது. வெளியரங்கமாக தான் செய்யப்படுது. பேஸ் வந்து இல்லாதது போல் தோணுது எனக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரேயர் நடத்துகிறோம், ப்ரேயர் பண்ணுறோம். என்னுடைய சொந்த கடமையை நான் செய்யாமல் போய் அதுக்கு நான் ஓடி போய் சொந்த கடமையைனா அது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய கடமையை நான் செய்ய தவறிட்டு நான் போயிடாது, வேஸ்ட்டில் அது. அப்போ எனக்கு அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நிறைய கொஸ்டின் கேட்டேன். எனக்கு வீட்டுக்கு ஜோம் பண்ண வந்த பாஸ்டர்ட்டையோ ரெவரண்ட் மாஸ்லாம் கேட்க தான் செய்கிறேன். இதெல்லாம் இருக்குதுயா, இதை தாண்டி நம்ம எப்படி இருக்க முடியும், எது பேஸ்ட்டு நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு நான் கேட்குறேன். அது உண்மைதாமா அப்படின்னு இப்போ கூட ரீசெண்டாக சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. எல்லாருமே இல்லை நாங்கள் கூட்டத்துக்கு போகணும், நாங்கள் அந்த ஜெபத்துக்கு ஓடுறோம், இந்த ஜெபத்துக்கு ஓடுறோம், இந்த கூட்டம் நடத்தணும், இத்தனை மணிக்கு கண்டிப்பாக அங்கே இருக்கணும், எல்லாம் கரெக்டு. பட் நம்மளை நம்பி கொடுத்த ஆத்துமாக்கள், வீட்டில் உள்ள ஆத்துமாக்களையே ஆதாயப்படுத்தாமல் வெளியில் ஓடி போய் இவன் இருக்கிறாங்க. இயேசுவுக்கு சொந்த ஊர்லேயே அவரை அக்செப்ட் பண்ணாதவங்க இருக்க தான் செஞ்சாங்க. இருந்தாலும் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அவருடைய பொறுப்பை கையில் கொடுத்தானே போனார். அதே மாதிரி ஒரு ஹேண்டில் பண்ணிவிட்டு பார்க்கலாமே, அதை பார்க்குறதுக்கு ஆட்கள் இல்லையே. அது கிறிஸ்தவங்க மத்தியில் நிறைய குறைஞ்சிக்கிட்டு வருது பிரதர். இப்போ உள்ள காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மத்தியில் வந்து அந்த அன்பே இல்லை. பட் வெளியரங்கமாக ஊழியம் பண்ணுறாங்க. இந்த ஊழியத்தை விட்டுட்டோம், இந்த பெயரை போகாமல் விட்டுட்டோன்னா தப்பாக போயிடும். இந்த ஜபத்துக்கு போகலைன்னா அவர் தப்பாக நினைப்பார். அப்போ நான் அன்பில் வாரேன்னா எங்கள் அப்பா கிட்ட நான் பேச வாரேன், எங்கள் அப்பா கிட்ட நான் போய் நான் கொஞ்சம் கதை அவர்கிட்ட நான் சொல்ல வாரேன், என்னோட கஷ்டத்தை சொல்ல வாரேன்னா இல்லை பிரதர் என்னவோ நினச்சிக்கிடுவாங்க அதனால நான் போகிறேன் அப்படின்னு நான் வாரேன்னா, அதுதான் எனக்கு தோணுச்சு. அது இல்லை, நான் என்ன முழுவதுமாக கொடுக்கணும். அப்போ அந்த டைமிங்கை நான் அவர்கிட்ட கொடுக்க சொல்ல நான் எனக்காக தான் நான் போகிறேன் அப்படின்றது இல்லாமல் கடமைக்காக போகக்கூடாது. அது எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஆலயம்ன்றது, கட்டப்பட்ட ஆலயம்ன்றது சபை கூடி வரக்கூடிய விசுவாசிகள் கூடி வரக்கூடிய ஒரு பொதுவான இடம், கரெக்டு. பட் எல்லாரும் ஒரு மனதோடு வரக்கூடிய இடமா அது இருந்தால் தான் அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அங்கே நிறைய டினாமினேஷன் இருக்க சொல்ல அது கஷ்டமாக இருக்குது. அப்புறம் நம்மளும் விழுந்து போகிறோம், இல்லை அவங்க அப்படி தான் இருப்பாங்க நம்ம கண்டுக்காமல் போயிடுவோம் அப்படின்ற மாதிரியே. இன்னொன்று ஃபார் எக்ஸாம்பிள் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கறத சந்தோஷமாக கொடுக்கணுன்ற முதல் இதான் எனக்கு. இப்போ நிறைய கவர் வருது, எல்லாரும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டா காணிக்கை வைக்கிறாங்க. அதில் பாருங்கள், சர்ச்சிலேருந்து 15 கவர் மாதத்துக்கு வந்துடுது. அப்போ அதில் பிரித்து வை, இந்த கவர் கொடுக்கிட்டா தப்பாக போயிடும். அது வந்து கஷ்டமாக இருக்குது.
அப்போ அந்த மக்களாக உதாரத்துவமாக காணிக்கையை மோசே காலத்தில் வந்து ஆலயத்தை கட்டும் பொழுது நம்ம ஆசிரியப்பு கூடாரத்துக்கு காணிக்கையை கொண்டுட்டு வாங்கன்னு சொன்னோன்னா அவங்கவுங்க உதாரத்துவமாக தான் கொடுத்தாங்கன்னு போட்டாங்க. அப்படிப்பட்ட மனசு வரணும்னா சுற்றி இருக்கிற காரியங்கள் அகன்று போகணும். அப்போ ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடாத மனசு எப்படி வந்துச்சுன்னா பார்க்கக்கூடிய காரியங்கள் தவறாக இருக்குது. அப்போ அந்த தவறான காரியங்கள் சீர்திருத்தப்பட்டாதான் கொடுக்கக்கூடிய மக்கள் உற்சாகத்தோடு கொடுப்பாங்க. அது கொடுக்கக்கூடாதபடிக்கு காரியங்கள் நடந்தேறும். ஆனால் நான் காணிக்கை கொடுக்கணுங்க சொல்ல வந்து அது பெயரளவு ஒரு என்ன சொல்றது கடமைக்குன்னு கொடுத்த மாதிரி, கடமைக்குன்னு இல்லை, அது என்ன சொல்றதுன்னா எனக்கு நமக்கு கொடுத்துட்டாங்க அதனால கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஆயிரும். அது தப்பா தோணுது எனக்கு. அப்போ வசனத்தினுடைய அடிப்படை தெரியாம இருக்கிறாங்க. அப்போ நம்ம நிறைய நியாயப்பிரமாணத்தை தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோன்ற மாதிரி தோணுது எனக்கு. ஏன்னா நீ என்ன செஞ்சியோ அதை உனக்கு கட்ட திரும்பி தருவார். நீ ஒன்றை கொடுத்தனா 10 தருவார். அதை தான் ஆண்டவர் சொன்னார். நீங்கள் என்ன மற்றவங்க என்ன செய்யணும்னு விரும்பி செய்கிறீங்களோ அதை உங்களுக்கு செய்யுது. இது நியாயப்பிரமாணம். மத்திய அப்படி இல்லை, எதனால அன்பில் செய்யுங்க அப்படிங்க சொல்ல அதுவே இல்லாமல் போயிடல. அதுதான் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா கிறிஸ்தவமே இல்லாமல் ஒரு இந்து குடும்பத்தில் இருந்து வந்தனாலாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸாக நான் வந்து முளைப்பாரி போட்டிருக்கேன் ஒரு ஹிந்துலேருந்து. அவ்வளவு அப்படி இருந்த என்னையே ஆண்டவர் பிரித்து நானும் நினைக்கவே இல்லை பிரதர் இப்படி வருவோம், இப்படி ஒரு கிறிஸ்டியனுக்குள்ள கெட்டுவோம், இவ்வளோ பைபிளை வாசிப்போம்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. இப்போ வாசிக்க ஆரம்பிச்சது இப்போ தான். அப்போ ஆண்டவர் அவருடைய நோக்கத்தை வந்து கரெக்டாக நிறைவேற்றுறாரு. அந்தந்த பீரியடில் அவர் கரெக்டாக காயை நவத்திக்கிட்டு தான் இருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் இல்லை விட்டுட்டார், இல்லை என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் தாண்டி நான் உங்க கூட தான் இருக்கிறேன்ற மாதிரி இவ்வளவு நாள் நடத்திட்டு வந்துட்டார். எனக்கு நடந்த காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு கஷ்டம். கிட்டத்தட்ட 4-5 சர்ஜரி எனக்கு நடந்திருக்கு. எனக்கு நான் இன்றைக்கி என் வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். இப்போ நான் கையில் கெட்ட போட்டு கூட கீழே தான் தூத்துக்கிட்டு இருப்பேன். எல்லோரும் பார்த்துட்டு போகிறவங்க சத்தம் போடுவாங்க அந்த பெரிய கம்பை வச்சு. ஏன்னா எனக்கு முடியாதுன்னு படுக்கக்கூடாது. எங்கள் அம்மாவுக்கு அந்த ஒரு உண்டு, முடியாதுன்னு அவங்க அந்த வயசுலேயும் செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி தான் எங்களுக்கும் அந்த இது உண்டு. அதை ஒரு காரணமாக காமிச்சிக்கிட்டு முடியலைன்னு உட்கார நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி செஞ்சிடணும். அப்புறம் இன்னொன்று ஏகப்பட்ட ஏமாத்து வேலைகள் நிறைய பார்க்கணுன்னு கோவம் வருது. அப்போ நான் இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறது எனக்குள்ள குணங்கள் மாறணும், இன்னும் நான் கோவத்தை குறைக்கணும். நிறைய கோவம் வருது. சில காரியங்கள் அப்படி தான் எங்கள் வீட்டை பொறுத்தவரை அவங்க சொல்லுவாங்க இது இப்படி தானே விட்டுரு, அதை நினச்சி நம்ம டென்ஷனை ஏற்றுக்கக்கூடாது, அப்படி விட மனசு வராது. குடும்பத்துக்குள்ளேயும் சில இதை போய் சால்வ் பண்ணணும், பேசிடணும், அந்த குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாது, இல்லை வேறு மாதிரி பெயரக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம். ஆனால் எங்கள் வீட்டில் சொல்ல மாதிரி தான் நம்ம ஒதுங்கிருந்தால் நல்லதுன்ற மாதிரி இருக்க மனசு வர முடிக்குது. அது தப்பாக ரைட்டான்னு தெரியல. பட் அவங்களுடைய பார்வையில் அதுதான் கரெக்டு. வேண்டாம், நம்ம தலையிட்டதுனால அவங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுறணும், அவங்க அதை பார்த்துக்கிடுவாங்க. உன்னையால் முடிஞ்சால் நீ உதவி பண்ணு, இல்லை ஒதுங்கிடு அப்படின்ட்டுருவாங்க. அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்ருக்கேன். எனக்கு வேண்டாம், தேவையில்லாத காரியத்தில் தலையிடாதபடிக்கு ஒதுங்கிடணும். ஆனால் அது இருக்க முடியலை. அது குடும்பமாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் வெளியிலேயும் சரி. முதல்ல எனக்கு வந்து ஊழியக்காரங்கள் அடிமட்டத்தில் இருந்து இப்போ என்ன நினைக்கினா குவான்டிட்டியா இப்போ குவான்டிட்டி தான் தேவைப்படுது, குவாலிட்டி இல்லை. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாத்துக்கும் ஆண்டவர் தெரியுது, ஆனால் எதுக்கு ஆண்டவர் வந்தான்றது மறந்துட்டாங்க. ஜெபம் ஆண்டவர் தந்துடுவார் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே கிடைக்கல, லேட்டாகுதுன்னு போயிடுறாங்க, பின்மாற்றம் அடைந்து போயிடுறாங்க. இப்போ எங்கள் சர்ச்சு மூலமாக நிறைய தமிழகத்தில் நிறைய சர்ச்சு கட்டுறோம். அவங்களாம் கல்லறைக்கு இடம் இல்லைன்னு சொல்லி பின்மாற்றம் அடைந்து போகக்கூடாது நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்ருப்போம். ஏன்னா ஒரு சர்ச்சு கட்டி கொடுத்துட்டோம், அங்கே உள்ள மக்கள் சொல்கிறாங்க உங்களுக்கு கல்லறைக்கு நீங்கள் அங்கே போனீங்கன்னா நாங்கள் இடம் தர மாட்டோம். அப்போ இல்லை உறுதியாக இருக்க முடியாத அளவுக்கு மக்கள் பின்மாற்றம். ஏன்னா அவங்க உலகத்தில் தான் இருக்கிறாங்க, நம்மளும் அப்படி தான் இருப்போம். நம்மளும் இன்றைக்கி நம்ம சர்ச்சுன்னு சொன்னாலும் அப்படி தான் செய்வோம். அது கொஞ்சம் சூழ்நிலை மாறணும். அப்போ போடக்கூடிய பேஸ் வந்து ஸ்ட்ராங்காக போடணும். என்ன சூழ்நிலை வந்தாலும், வாழ்வோ சாவோ, என்ன பவுல் சொல்ல மாதிரி தான், என்ன கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. அந்த ஸ்ட்ராங் போடக்கூடிய அவங்களுக்கு யார் போட்டாது? அவர் நியாயப்பிரமாணத்தை தான் கத்திருந்தார். இருந்தாலும் அந்த கடைசியில் அவர் இயேசு சொன்ன அந்த வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படி எப்படி அவர் அந்த மாற்றம் வந்துச்சு? அவருக்கு என்னை பிரிக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய துன்பப்படுத்திக்கிட்டு இருந்த அவர் அப்படி மாறினது காரணம் என்ன? இல்லை, அவர் நியாயப்பிரமாணத்தை தான் சரி உண்மை நினச்சிட்டு இருந்தார். ஆமாம், அதனால அதில் வைராக்கியமாக இருந்தார். அவர் தன்னை பற்றி சொல்லும்போது நியாயப்பிரமாணத்தின்படி நான் குற்றமற்றவன் சொல்கிறேன். ஆமாம். ஆனால் அதுக்கப்புறம் நியாயப்பிரமாணம் முடிஞ்சு போச்சு, நியாயப்பிரமாணத்தை கிறிஸ்து நிறைவேற்றி விட்டார், கிறிஸ்து தான் நியாயப்பிரமாணத்துக்கான நிறைவேறுதல்ன்ற வெளிப்பாடு அவருக்கு கிடைச்சது. இந்த வெளிப்பாடு கிடைச்ச பிறகு அவர் முழுசும் இதான் சத்தியம் அப்படின்னு அந்த சத்தியத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்துட்டார். அந்த ஒப்பு கொடுத்தல், அந்த அர்ப்பணிப்பு தான் பவுல் அப்படி மாற்றிச்சு. அந்த அர்ப்பணிப்பு இன்னைக்கு வரணும் இல்லை எல்லாத்துக்கும். முதல்ல வெளிப்பாடு வரணும். அதாவது எதை நம்புறாங்களோ அதுதான் அவங்கள பாதிக்குது, அவங்க வாழ்க்கையை ஆட்டி படைக்குது. அப்போ வந்து நம்பிக்கை சரியான நம்பிக்கையாக இருக்கணும்.
பைபிளை சரியாக புரிஞ்சுக்கணும், கிறிஸ்தவம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும், வாழ்க்கைனா என்னன்னு புரிஞ்சுக்கணும், ஊழியம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு அதை நம்பணும். நம்ம என்ன அறிஞ்சிக்கிட்டோமோ அதை நம்பணும். அப்போ அதை நம்பும்போது தான் நம்ம வாழ்க்கை மாறும், அதுக்கேற்ற மாதிரி மாறும். சிலர் அதை தெரிஞ்சுக்கிறதே இல்லை, புரிஞ்சுக்கிறதே இல்லை. சிலர் புரிஞ்சுக்கிட்டாலும் அது கிடக்கட்டும், உலகத்தோடு ஒத்து போயிடுவோம். பெரும்பாலான நீங்கள் சொன்ன மாதிரி குவான்டிட்டி மெஜாரிட்டியோடு நம்மளும் ஜால்ரா அடிச்சுட்டு போயிடுவோம். நம்ம பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை அப்படின்றது அது அநேகருக்கு கஷ்டமாக இருக்குது. இல்லை எவ்வளோ கூட்டம் வந்திருக்கு, அதை தான் இல்லை இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, அதில் 10 பேரை ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. 10 பேர் 10 பேர் ரட்சிக்கப்பட்டால் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் அது. அதாவது ஊழியம்ன்றது இப்போ எப்படி ஆகிட்டுன்னா ஈவெண்ட் பேஸ்ட். ஒரு பெரிய கூட்டம் நடத்தணும், இவ்வளோ பேர் வந்தாங்க, என்ன இவ்வளோ செலவு பண்ணோம் அப்படின்னு அது ஒரு ஈவெண்ட் பேஸ்ட். ஒரு நிகழ்ச்சியை நடத்தினா அது பெரிய ஊழியம் நினைக்கிறாங்க. நிகழ்ச்சிகள் தேவை, ஆனால் நிகழ்ச்சிகள் மட்டும் ஊழியம் கிடையாது. அந்த நிகழ்ச்சி சரியான நோக்கத்தோடு நடக்கணும். அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் ஃபாலோ பண்ணணும். நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதில்ல. இன்னொன்று பில்டிங் பேஸ்டு. பெரிய பில்டிங் கட்டணும், அதில் கருவிகள், அந்த கருவி வைக்கணும், இந்த கருவி வைக்கணும், அதுக்கு பணம் சேகரிக்கணும், இப்படி போயிடுறாங்க. பில்டிங் தேவை. ஒரு கூட்டம், ஒரு ஊழியத்துக்கு ஒரு பில்டிங் தேவை, ஒரு சபைக்கு ஒரு பில்டிங் தேவை, அவ்வளோதான். ஆனால் பில்டிங்க்கு அதிக அளவு முக்கியத்துவம் கொடுக்கறது தான் இப்போ நடக்குது. பெரிய லேண்டு வாங்கணும், பெரிய பில்டிங் கட்டணும், நிறைய கருவிகள் வாங்கணும், நிறைய பெரிய கூட்டங்கள், பெரிய நிகழ்ச்சிகள் நடத்தணும். அப்போ பணம் நிறையா தேவைப்படுது. இப்போ பணம் நிறையா தேவைப்படும் போது ஜனங்களை கொடுங்கன்னு அளவுக்கு அதிகமாக ப்ரெஷர் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுடைய அந்த ஃபோக்கஸ் மாறிடுது. நமக்கு ஃபோக்கஸ் ஜனங்க மனம் திரும்பணும். 2 வரியில் சொல்கிறதா இருந்தால் மனம் திரும்பணும், மனம் திரும்பினவங்க மறுரூபமாகும். இந்த 2 தான் ஃபோக்கஸ். இந்த 2 ஃபோக்கஸை விட்டுடுறாங்க. நான் என் பீரியடில் தான் அந்த பில்டிங்கை கட்டினேன், நான் அந்த சபையில் இருக்கும்போது அந்த லேண்டு வாங்கினேன். நல்லது தான், லேண்டு தேவை தான். இப்போ அதில் அவங்க கவனம் திசை திரும்பிடுது. இன்னைக்கு பவுல் எவ்வளவோ சொல்லியிருக்கலாம்ல பிரதர், நாங்கள் போய் அந்த சபையை ஒரு நிர்வாகம் நான் தான் பண்ணினேன், இது நான் தான் பண்ணினேன், அப்படிலாம் ஏகப்பட்டது சொல்லியிருக்கலாமே. அவர் ஃபுல்லாகவே சுற்றி பார்த்தவர். அந்த பெருமை அந்த ஒரு பெருசாக காணப்படுது இந்த ஆட்களில். அது ஊழியர்கள் மத்தியில் நிறையவே இப்போ காணப்படுது. சரியான அவங்க சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லை. 2வது புரிந்து கொண்டதை அவங்க நம்புறது இல்லை. இந்த 2 பிரச்சனையால தான் ஊழியங்கள் திசை மாறி, கவனம் வேற மாதிரி திசை மாறி போயிட்டு இருக்கு.